மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், சொல்லுங்கள், விளைநிலங்களின் உரிமையாளர்களினுடைய வேதனை என்னவாக இருக்கிறது? திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம், அதனை சார்ந்திருக்கக்கூடிய விளைநிலங்களுக்குள் வனவிலங்குகள் அவ்வப்போது நுழைந்து பயிர்களை சேதம் செய்வது வழக்கமாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சிக்கு அடுத்து இருக்கக்கூடிய தெற்கு பாப்பான்குளம் அப்படிங்கிற கிராமத்துல விவசாய நிலம் மேற்கு தொடர்ச்சி மலை அதனுடைய அடிவாரங்களை ஒட்டி அமைந்திருக்கிறது. சற்று தொலைவிலேயே அமைந்திருந்தாலும் கூட இந்த வனப்பகுதியில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய யானைகள் என்பது தற்போது இந்த விளைநிலங்களை சேதப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு அது மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலையில அந்த பயிரினுடைய விளைநிலங்களை முழுமையாக இன்றைய தினம் யானைகள் சேதப்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக அந்த நெற்பயிர்கள் முழுமைக்கும் சேதம் அடைந்திருக்கிறது. அதிகபட்சமாக மாணிக்கம் என்பவரது நெற்பயிர் மிக மோசமாக சேதப்படுத்தி யானைகள் அங்கேயே அதனுடைய எச்சங்களை இட்டு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த யானைகள் என்பது அந்த பகுதியில நீண்ட நாட்களாக ஒரு மாதங்களாகவே அங்கு முகாமிட்டு அந்த வனவிலங்குகள் அந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேறி விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் தொடர்ந்து வருத்தத்தை பதிவு செய்திருந்தார்கள். யானைகளை முழுமையாக காட்டிற்குள் விரட்டுவதற்கான நடவடிக்கையை வனத்துறை எடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தாலும் கூட வனத்துறை மிகவும் மெத்தன போக்கோடு இந்த விவகாரத்தில் செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் வருத்தத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் தற்போது இந்த சேதங்கள் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் தங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்து அவர்கள் மணிமுத்தாறு பகுதியில் ஒன்றாக குழுமி இருப்பதாகவும் செய்திகள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வனவிலங்குகளை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகளை உடனடியாக காட்டிற்குள் விரட்டுவதற்கான முழுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விளைநிலங்கள் சேதப்படுத்தப்பட்டு வருவது தொடர்கதையாகி இருக்கக்கூடிய நிலையில் அதை நிறுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் அல்லது அதற்கான இழப்பீடு வழங்குவதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு நிலை இருப்பதாகவும் அந்த இழப்பீட்டையாவது வனத்துறை மூலமாக முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தகவல்களையும் சேதமடைந்த விளைநிலங்களின் கழுகு பார்வை காட்சியையும் வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.